எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணலை. நிறைய பேருக்கு என்ன பயம்னா, நம்ம இதுவே 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ் ஏற்கனவே போட்டாங்க. அதில் வந்து 200 பேர் ஜாயின் பண்ணவே இல்லை. அந்த ரிலேட்டிலேயே பார்த்திங்கன்னா அப்போயே 200 பேர் ஜாயின் பண்ணலை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேக்கன்சி அதுக்கப்புறம் கால்ஃபர் அந்த வேக்கன்சி அதோட பெண்டிங்லேயே விட்டுருச்சு. இந்த வாட்டி 500 பேர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் அப்போ வந்து டீட்டெயில் வந்து ஜென்ரலாகவே சொல்லியிருந்தாங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணலை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க என்னங்கிற லிஸ்ட்டு இல்லாமையே இப்போ முதல்ல கொடுத்த தேதியில், அதாவது இன்றைக்கி, அதாவது 15ஆம் தேதி இன்றைக்கி வரைக்கும் லாஸ்ட் அந்த 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்த தேதியே 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணாதவங்களெல்லாம் இதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் ஒன்று அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம ஏற்கனவே 2 வீடியோஸ் நம்ம போட்டு வச்சுருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸுமே போடும்போது இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் இதில் இருக்கும். இந்த ரிலேட்டடில் இது நடத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஷார்ட்ஸ்லேயும் அதை வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் லிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க இந்த செகண்ட் லிஸ்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எத்தனை பேர் இப்போ கால்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க, அது மாதிரி செகண்ட் லிஸ்ட்டில் வந்து எத்தனை பேர் டோட்டல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அந்த லிஸ்ட் ஆஃப் இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கிற ஃபுல் லிஸ்ட்டுமே இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ லிஸ்ட் ஆஃப் செகண்ட் கேண்டிடேட் லிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணோம்னா, இப்போ இது வந்து புதுசு. இப்போ இதன்படி நீங்கள் டேரெக்டாக இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை பேர் லிஸ்ட்டில் இதில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லிஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவலாக ரீஜன் டைப்பில் வரும். இப்போ சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி. இன்றைக்கி தேதி வந்து செப்டம்பர் 16. திருச்சி, வேலூர். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து டேரெக்டாகவே டாக்குமெண்ட் இதில் இருக்கும். இதை வந்து நீங்கள் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கூகுள் குரோமை மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா we see that ஒவ்வொரு பெர்டிகுலராக இருக்கிற எல்லா நபர்களுக்கான ஆர்டரையும் நீங்கள் இதில் டேரெக்டாகவே கிளிக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணலையோ அந்த ஜாயின் பண்ணாத லிஸ்ட், இப்போ நோ வெயிட்டிங் லிஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ், நோ வெயிட்டிங் லிஸ்ட் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதை சைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது 13/9/2025 அன்னைக்கு போட்டிருந்தது. இப்படி குரூப்பை இவங்க போட்ட அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இதுக்கும் இப்போ இது ஒரு பேஜ் தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து சென்னை ரீஜனில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 8 பேரை மென்ஷன் பண்ணி இவங்க என்ன இது வந்து புது லிஸ்ட்டு. இவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற கேட்டகரியாக இருக்கிறனால இவங்கள ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 8. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்,